ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா திருவிழா ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு, அதுக்காக போயிட்டுருக்கோம். பைக்லேயே நான், என் ஹஸ்பண்ட், என் பையன் 3 பேருமே. எங்கள் ஊர் வந்து திண்டிவனம். போகிற வழியில் தம்பி ஏதாச்சும் வாங்கி கொடுங்க, பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி, அதனால் செங்கல்பட்டுக்கிட்ட குழி பணியாரமும் பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நிறுத்துனாங்க வண்டியை. நல்லா சூடாக போட்டு கொடுத்துருந்தாங்க. பஜ்ஜியும் குழி பணியாரமும் ரெண்டுத்தையும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து. தம்பி நல்லா சாப்பிட்ருந்தான், பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வியூ. எங்கள் வீட்டு மாடியிலேருந்து எடுத்தது. நல்லா இருந்துச்சு. ஒரு 6 o'clock போல் இருக்கும் இந்த டைம். நல்லா இருந்தது அந்த வியூ. சரி, அதனால் மேலே போய் கேப்சர் பண்ணியிருந்தேன் இதை. எங்கள் வீட்டுக்கு பேக் சைட் தான் இது. பேக் சைடில் ஏதாவது சவுண்டு கேட்டிருந்தா சாரி ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் ரோட் சைடில் வண்டி போகிற சத்தம்லாம் கேட்டுட்ருக்கு. இது வந்து சாமிக்கு பூஜைக்காக சாதம், பச்சரிசி சாதம் பொங்குறதுக்காக ஊற வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் சைட் வியூ தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோவில் தெரியும். எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clock எடுத்தது இது. அப்புறம் உலை வச்சாச்சு சாப்பாட்டுக்காக, வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மாந்தோரணம். இது வந்துட்டு திருவிழா அன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து எல்லார் வீட்டு வாசல்லையுமே கட்டுவாங்க. இது மாமா பண்ணிகிட்ருந்தாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி ஏதாவது சவுண்டு கேட்டால். நான் இங்கே பெட்ரூம் சைட் ரோடு, அதனால் வந்து சவுண்டு கேட்கும். இது வந்து கூழ் பண்ணியிருந்தாங்க மாமா. நாங்கள் முன்னாடி நாள் வர லேட் ஆகிடும்னு சொல்லிட்டோம். அதனால் மாமாவே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பூஜை பாத்திரம்லாம் காலையில் தேய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு 10 மணி போல் பூஜை பண்ணிடணும். ஒரு 11 மணி போலன்னு சொல்லிட்டு 3 விளக்கு இருக்கும். ஒன்று என்னுடைய மாமியார்தும், ஒன்று அவங்க மாமியார்தும், ஒன்று வந்து கிரகப்பிரவேசத்துக்கு வந்த பூஜை விளக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாமி பூஜை பண்ணுறதுக்காக இலெல்லாம் மாமா ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது சாமிக்காக படைக்கிறதுக்காக பச்சரிசி சாதமும் காரக்குழம்புக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் வெட்டிகிட்டு இருந்தாங்க. சாமிக்கு பூஜைக்காக தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் காரக்குழம்பு, கத்திரிக்காய் போட்டு வச்சிட்ருந்தேன். நம்ம இஷ்டம், அன்றைக்கி எது ஒன்றாலும் கருவாடு போட்டு செய்யலாம், மீன் குழம்பு செய்யலாம். நான் காரக்குழம்பு பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா சட்னிக்காக கார சட்னி பண்ணிகிட்ருந்தேன். காலைல டிஃபனுக்காக டைம் ஆகிடும் படைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றிட்டு கார சட்னி வந்து சாப்பிட்ருவோம் காலையில். ஏன்னா சாமிக்கு பூஜை பண்ண லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாப்பிட்றலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருந்தோம். இது பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து ஃப்ரண்ட் சைட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கிளைமேட் வந்து ஒரு மழைன்னு சொல்ல முடியாது, சன் இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கிளைமேட் சூப்பராக இருந்தது, சில்லுன்னு. வியூ நல்லா இருந்ததுன்னு எடுத்தேன். அவ்வளோதான், பூஜைக்காக ரெடி பண்ணியாச்சு. சாமி கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. இது போய் வச்சு சாமிக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூஜை பண்ணிவிட்டு கொண்டு வந்துடணும். அங்கே வச்சுருந்து சாமிக்கு பூஜை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட். அப்புறம் மாமா பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பூஜை பண்ணியாச்சு. எங்கள் பூஜை ரூம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். மாமாவே பண்ணிடுவாங்க எல்லாமே. இது தான் பார்த்தீங்கன்னா என்னோடய சன். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. சரி, படைச்சதை சாப்பிட்றணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, டிஃபன் முடிச்சுட்டு இது ஒரு 1 hour கேப்பில் இதையும் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சும்மா கொஞ்சமாக நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்காக ரெடி ஆகிடுச்சு. இதை போய் சாமிக்கு நம்ம பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கோவிலுக்கு கொண்டு போகணும். ஒரு 12-12:30 சொல்லுவாங்க நமக்கு மைக்கில். அப்போ கொண்டு போய் பெரிய அங்கே அண்டா இருக்கும், எல்லோரும் சேர்ந்து ஊற்றுவாங்க. சைடில் வேப்பிலெலாம் கட்டி பச்சை மிளகா டெக்கரேஷன்லாம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு பச்சை மிளகா. கோவிலுக்கு போய் எல்லாத்தையும் இப்போ இதே மாதிரி தான் எல்லோரும் கொண்டு வருவாங்க. இங்கே வச்சுட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த டைமுக்கு கூழ் ஊற்றணும்.
அவங்க அனௌன்ஸ் பண்ணுற டைமுக்கு. எல்லோரும் வீட்டு அவங்க வீட்டில் எல்லாம் படைச்ச சாப்பாடெல்லாம் அப்படி தட்டு மேலே வச்சு கொண்டு வருவாங்க. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு கேம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பின்னாடி கை கட்டிட்டு பன்ஸ் ஜம்ப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இப்படி ஒரு வீடியோ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. தம்பியில் தேர்ட் ப்ளேஸ் வந்திருந்தான். பட் ப்ரைஸில் அதுவும் தரலை. நெக்ஸ்ட்டு பூஜைக்காக வடை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் பூஜைக்காக சிக்கன் கிரேவி அப்புறம் சிக்கன் ஃப்ரை 3 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இப்போ இந்த மாதிரி திருவிழா அன்றைக்கி இந்த மாதிரி நான்வெஜ் தான் செய்வோம் எல்லார் வீட்லேயுமே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு ஏதாச்சும் நாய்ஸ் இருந்துச்சுன்னா பிகாஸ் வீட்டில் கரண்ட் இல்லை. அந்த டைமில் தான் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருந்தேன். அவ்வளோதான், ஈவினிங்கு பூஜைக்காக படையல் போட்டாச்சு. பூஜையும் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.